கோவக்காய் தொக்கு பண்ணலாமா? இது சப்பாத்தி சாதத்துக்குலாம் ஏற்ற மாதிரி இருக்கும். கடாய் வச்சுக்கிடுங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்ச கோவக்காயை வணக்கி எடுத்துக்கலாம். கோவக்காவை எண்ணெயில் நல்லா வணக்கியாச்சு பாருங்கள். இந்தளவுக்கு வணக்கினதை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். கோவக்காவை வணக்கி எடுத்தாச்சு. அதே கடாயில் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிடுங்க. இந்த எண்ணெயிலே சோம்பு போட்டு வணக்கிக்கிடுங்க. கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் 2 மிளகாய் சேர்த்துக்கிடுங்க. பச்சை மிளகாய் 2 தக்காளி சேர்த்துக்கிடுங்க. நல்லா வணக்கிக்கிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுங்க. உப்பு போட்டு வணக்கிக்கிடுங்க. இது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு வணக்கிக்கிடுங்க. வணக்கியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க. நல்லா கொதித்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும்போது வணக்கி வச்ச கோவக்காவை போட்டுக்கிடுங்க. கோவக்காய் மேலே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் தேங்காய் சீரகம் அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு கலந்துக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கோவக்காய் தொக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இது அப்படி நம்ம சப்பாத்தியோட இல்லை சாதத்தில் இது ஒரு போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஈஸியான ரெசிபி தான். டக்குன்னு செஞ்சுருங்க. கோவக்காயில் ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.